Welcome kids for origami session. It's a very easy craft using with a paper for craft beginners. Our school students are participated other school origami competition and won first prize for this. So origami is very helpful for our craft competition. Children, now you have to learn in our class next chapters origami tree. Let's see the topic. இன்னைக்கு நம்ம ஆரிகாமியில் கற்றுக்க போகிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆரிகாமியில் ட்ரீ எப்படி மேக் பண்ணலாங்கிறத தான் நம்ம இன்றைக்கி கற்றுக்க போகிறோம். அதுக்கு நீங்கள் கலர் பேப்பர் எடுத்துக்கோங்க. கலர் பேப்பர் இல்லை அப்படின்னா ஓல்டு நியூஸ் பேப்பரை கூட நீங்கள் கட் பண்ணி எடுத்துகிட்டு அதில் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இப்போ ஃபஸ்ட்டு நான் க்ரீன் கலர் பேப்பர் எடுத்திருக்கேன். இதை நான் ஒயிட் சைடாக திருப்பிக்கிறேன் ட்ரீ மேக் பண்ணுறதுக்கு. இது அதே மாதிரி தான் ஸ்கொயர் பேப்பரை நான் ஸ்கொயராக வச்சுக்காமல் இப்படி டயகனலாக அப்படி திருப்பிடுறேன். திருப்பினதுக்கு அப்புறமா என்ன பண்ணுறேன், இதில் எனக்கு சென்டரில் ஒரு க்ரீஸ் லைன் வேணும். க்ரீஸ் லைன் வேணுங்கிறதுக்காக நான் ஃபஸ்ட்டு இந்த ரெண்டு கார்னரையும் ஃபஸ்ட்டு மீட் பண்ணி ஃபஸ்ட்டு டைட்டாக ஃபோல்ட் பண்ணிக்கிறேன். இப்படி நல்லா டைட்டாக பிடிச்சிக்கோங்க. டைட்டாக பிடிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு அதுக்கப்புறம் மூவ் ஆகாது. கீழே டேபிளோடு வச்சு பிடிச்சிக்கோங்க. இல்லை கீழே நீங்கள் ஃப்ளோரில் வச்சு பண்ணிட்டீங்கன்னா கீழே ஃப்ளோரோடு அப்படி வச்சு பிடிச்சிட்டு அதுக்கப்புறம் இதை நல்லா டைட்டாக ப்ரெஸ் பண்ணி விடுங்க. டைட்டாக ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா தான் நமக்கு நெக்ஸ்ட் ஓப்பன் பண்ணும்போது அந்த க்ரீஸ் மார்க் நல்லா தெரியும். இப்போ பார்த்தீங்கன்னா சென்டரில் உங்களுக்கு க்ரீஸ் மார்க் தெரியுது. இந்த க்ரீஸ் மார்க் தான் நம்ம மெயின். இப்போ இங்கே ஷார்ப்பாக இருக்கணும். நம்ம ஃபோல்ட் பண்ணுற எல்லாமே வந்துட்டு இந்த இடம் வந்துட்டு ஷார்ப்பாக இருக்கணும். அதுக்காக தான் இந்த சென்டர் ஃபோல்டு நமக்கு கரெக்டாக தெரியணும். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், இதை இந்த டயகனல் லைன் இருக்கு இல்லையா, இந்த டயகனல் லைனை இந்த சென்டர் லைனோட மீட் பண்ண வைக்கணும். அதே மாதிரி தான் இந்த சைடு இருக்க டயகனல் லைனையும் சென்டர் லைனோட மீட் பண்ண வைக்கணும். நான் இப்போ என்ன பண்ணுறேன், இப்படி ஃபோல்டு பண்ணும்போது இங்கே மேலே ஷார்ப்பாக வரணும். ஷார்ப்பாக வரும்போது அந்த கார்னர் நல்லா பார்த்துக்கோங்க. அந்த கார்னர் நல்லா ஃபஸ்ட்டு அப்படியே பிடிச்சிக்கோங்க. அப்படி ஷார்ப்பாக வச்சுட்டு இப்படி நீங்கள் அந்த சென்டர் லைனோட இந்த டயகனல் லைன் மீட் ஆனதுக்கப்புறம் அங்கே செக் பண்ணிக்கோங்க. அந்த கார்னரில் நல்லா ஷார்ப்பாக மீட் ஆகிடுச்சா அப்படின்னதுக்கப்புறம் ஷார்ப் ஆனதுக்கப்புறம் இங்கே சென்டர் லைனில் இங்கே பிடிச்சிக்கோங்க. நல்லா டைட்டாக ஃபோல்ட் பண்ணி இப்படி நல்லா கீழே க்ரிப்பாக ஃபோல்ட் பண்ணதுக்கு அப்புறமா இந்த ஃபோல்டிங்கை இந்த பெண்ட் இருக்கு இல்லையா, அந்த பெண்டை நீங்கள் என்ன பண்ணிக்கணும்னா ஃபோல்டாக டைட்டாக ஃபோல்ட் பண்ணிடணும். ஃபோல்ட் பண்ணிங்க அப்படின்னா இங்கே ஷார்ப் ஆகிடும். நமக்கு இங்கே உங்களுக்கு சென்டரில் இந்த லைன் வந்துச்சு. இதே மாதிரியே நம்ம என்ன பண்ண போகிறோம், இந்த சைடு இருக்கிறதையும் இங்கே கார்னர் இந்த கார்னர் நல்லா ஷார்ப்பாக இருக்கணும். ஷார்ப்பாக வச்சு நான் அந்த ஃபிங்கர் வச்சு நல்லா டைட்டாக ஹோல்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு இதை இப்படி ப்ரெஸ் பண்ணுறேன். இப்போ ப்ரெஸ் பண்ணும்போது இங்கே பிடிச்சிக்கோங்க. இங்கே பிடிச்சிக்கிட்டு இந்த சைடு இருக்கிறத நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா நல்லா டைட்டாக ப்ரெஸ் ஆகிடும். ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் டைப் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கண்டினியூ பண்ண சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். Yeah, happy to teach you. Thanks for watching, viewers.